ஹாய் எல்லோருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி vlog ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரூம் டூர் மாதிரி. ரூம் டூர்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. ஸோ ஒரு சின்னதாக ஒரு ரூம் செட்டப் வந்து நான் பண்ணியிருக்கேன். என்னோடய ஆஃபீஸ் செட்டப் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். இப்போ இது உள்ளே போய் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றது காட்டுறேன். பட் ஃபுல்லாக நான் இன்னும் அரேஞ்ச் பண்ணி முடிக்கல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய டேபிள், இன்னொரு டேபிள், ஸோ இப்படி தான் இருக்கணும். ஸோ இங்கே வந்து கபோர்ட்ஸ்லாம் வந்து போடணும். இப்போ இது வந்து ரீசெண்டாக தான் இந்த கபோர்டு வச்சுருப்பீங்க. ஆக்சுவலி இந்த ரூமில் வந்து கபோர்ட் கிடையாது. நாங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த மேஷன் ஒர்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு பண்ணி தான் இந்த 3 கபோர்ட்ஸ் வந்து கட்டியிருக்கோம். ஸோ என்னோடய எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஒர்க் பெண்டிங் இருக்குது, ஸோ அது வந்து முடிக்கணும் இருக்கும். அவ்வளோதான், பெருசாக வேறு எதுவும் இல்லை. இன்னும் அப்படியே வாங்க அடுத்த வேலை என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது சாப்பிட்லான்னு தோணுச்சு. ஆனால் லிக்விடாக இருந்தால் நல்லா இருக்கும்னு இந்த ஹெல்த் மிக்ஸ் போரிச் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு பேக்கில் வந்து உங்களுக்கு நான் அப்படி கவர் பண்ணுறேன். இங்கே என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய், தேங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி. ஸோ இவ்வளோ தான். இது கூட கொஞ்சம் போல உப்பு போட்டு அரைப்போம். ஸோ பண்ணோன்னா நம்மளோட மாங்காய் சம்மந்தி ரெடி. ஸோ இது கூடவே வந்து ஒரு காஞ்ச மிளகா. இது நீங்கள் எண்ணெயில் வதக்கியும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வெறும்போலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த துவையல் பதத்துக்கு எடுக்கணும், தண்ணி விடக்கூடாது. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் போல் கறிவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த சம்மந்தியும் வச்சு விரவி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் கூட எதுவும் தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைக்காலேருந்து இப்போ நைக்காவில் வந்து சேல் போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து எனக்கு தேவைப்பட்டுருச்சு. அது வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை அன்பாக்சிங் பண்ணி பார்த்துலாம். நானே இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல, இது ஓப்பன் பண்ணியும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து அரோமா மேஜிக்லேருந்து இந்த ஒரு அண்டர் ஐ க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இதுதான் வந்து என்னோடய தங்கச்சியும் யூஸ் பண்ணுறான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேக் மேலேயே வாங்கியிருப்பா. ஸோ இது நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணால். அண்ட் ஆல்சோ ரிவ்யூஸுமே நிறைய பார்த்தேன். ஸ்டடி பண்ணதில் தெரிஞ்சுக்கிட்டதுன்னா இது நல்லா ஒர்க் ஆகுது. நைக்காலையுமே ஒரு பெஸ்ட்டு செல்லர் அண்டர் ஐ க்ரீம்க்கு அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் இந்த வாட்டி இது வாங்கினேன். நான் ஜென்ரலாக எப்போ என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயாஸோட அண்டர் ஐ க்ரீம் இந்த சின்ன பீஸ் ஒன்று வரும். ஸோ அதுதான் நான் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அது ஃபுல்லாக ஓவர் ஆகிட்டா, ஸோ அதனால் இந்த வாட்டி இந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லோரும் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணனால இந்த ப்ராண்ட் வாங்கியிருக்கேன். அரோமா மேஜிக்லேருந்து இந்த அண்டர் ஐ க்ரீம். இது வந்து ஒரு 20 கிராம் ப்ராடக்ட்டு. இதோட ரேட் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா, எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 235 வருது. ஸோ நல்ல ஒரு ஆஃபரில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இது பிக் பண்ணேன். இதுலேருந்து இந்த ஒரு வெட் வைப்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து 20 வைப்ஸஸ் கிட்ட வரும். ஸோ நம்ம பேக்கில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெளியே எங்கேயா போகிறோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபேஸ் வைப் பண்ணுறதுக்கு, இல்லைனா வந்து ஹேண்ட்ஸ் வைப் பண்ணுறதுக்கு. ஸோ பேக்கில் வந்து ஹேண்டியாக ஒரு பாக்கெட் இருந்து, ஐ மீன் இந்த பேக் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆல்கஹால் ஃப்ரீனும் கொடுத்துருக்காங்க, பிஹெச் பேலன்ஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. அது பேரபன் இதில் கிடையாது, டோமட்டாலஜிக்கலி டெஸ்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்கப் வைப்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிஃபோர் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெட் வைப்ஸ் எடுத்து ஃபுல்லாக உங்கள் ஃபேஸை வைப் பண்ணிவிட்டு உங்கள் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து நைக்காவில் இருந்து இந்த லிப் க்ரஷ் மேக்ரோன் லிப் பாம். ஸோ இது ஆல்ரெடி என்கிட்ட பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்கும் அந்த ஃப்ளேவரு. அண்ட் ஆல்சோ இந்த லிப் பாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களோட ஸ்கின்னை, அந்த லிப்ஸை வந்து நல்லா வந்து மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கும். ஸோ இது நீங்கள் வின்டர்லேயுமே யூஸ் பண்ணலாம். அது மாதிரி சம்மர்லேயும் நிறைய பேருக்கு அந்த லிப் கிராக்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு சூப்பர் ரிசல்ட் வந்து கொடுக்கும். எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு லிப் பாம்னா இதுதான். ஸோ இதில் நிறையா வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ப்ளூபெர்ரி அப்படின்ற ஒரு வேரியன்ட் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது பாருங்கள், இந்த கலரில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6-7 வேரியன்ட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒவ்வொரு கலர். இப்போ ப்ளூபெர்ரினா இது வந்து மாதிரி ஒரு மாதிரி ப்ளூ கலர் லைக் லாவெண்டர் கலர், என் நெயில் கலருக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதுவும் வாங்கியிருந்தேன். இன்னொன்று வந்து இதுலேயே வந்து இன்னொரு வேரியண்ட் வந்து இந்த ஸ்ட்ராபெரியில் வாங்கியிருந்தேன். ஸோ ஒன்று வந்து என்னோடய ரூம்ஸில் நம்ம வந்து மேக்கப்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அப்போ பண்ணுறதுக்கு ஒன்று, இன்னொன்று பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ட்ராவலிங்லேயும் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ இது வந்து ஸ்ட்ராபெரினால உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்குது. க்யூட்டாக இருக்குது பாருங்களேன், அந்த மேக்ரோன்ஸ் டிசைன்லேயே இருக்கும். ஸோ இதில் வந்து ஆக்சுவலி ஆஃபர் இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு நாள் வந்து பை 1 get 1 ஃப்ரீ மாதிரி இருந்துச்சு. இன்னொரு நாள் வந்து ஃப்ளாட் 50% அந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனால என்னோட
வீட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது மேக்கப் போடும்போது ஒன்றும், வெளியில் ட்ராவல் பண்ணும்போது ஒன்றும் அப்படின்னு. ஸோ இது ஃப்ராக்ரன்ஸ் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. அந்த பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம்லாம் இருக்கும் இல்லையா, பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம். ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் தான் இதில் வருது, அந்த பிளாக் கரண்ட் அரோமா. ஸோ இதில் ஆப்வியஸாக ஸ்ட்ராபெரி தான் வரும்னு நினைக்கிறேன். அது பெரி ஸ்மெல். ஸோ பெரி ஸ்மெல் இருக்கு இல்லையா, ஸோ அது ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஆக்சுவலி ரொம்ப ஒரு ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்டில் சொல்லக்கூடிய ஒரு லிப் பாம்னா நான் இதை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். அஃபோர்டபுள் ரேட்டு. முன்னாடி வாங்கின அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு அவ்வளோ ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ எப்போ இதில் ஏதாவது ஆஃபர்ஸ் வரும்னு பார்த்துட்டே இருப்பேன். ஸோ நான் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணி நம்ம வந்து ஆர்டர் போடுறதுக்குள்ளே வந்து ஒன்று அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும். ஸோ இதில் இன்னுமே இந்த லெமன் இருக்குது, மின்ட் இருக்குது. ஸோ அந்த இதுவும் இருக்குது. நம்ம வேணும்னா நம்ம அது கூட வாங்கிக்கலாம். ஸோ நான் அடுத்து இது காலி ஆச்சுன்னா அடுத்த 2 ஃப்ளேவர்ஸ் கிட்ட இருக்குது, 2 ஃப்ளேவர் 3 ஃப்ளேவர் ஒன்று இருக்குது. ஸோ அதை வாங்கி நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு லிப் லைனர் வந்து பிக் பண்ணியிருந்தேன், போல்டு மேட் லிப் லைனர். ஸோ இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா மெரூன் 02 இந்த ஷேட் ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். அப்புறமா இதே லிப் லைனரில் இன்னொரு ஷேட் வந்து ராயல் ரெட் 01. ஸோ இந்த 2 ஷேடும். ஸோ இந்த 2 ஷேடும் வந்து ஸ்வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஆக்சுவலி இந்த ரெண்டுமே வந்து ஒரே ஷேடு மாதிரி தான் தெரியுது கேமராவில், பட் அப்படி இல்லை. கீழே உள்ளது மெரூன் ஷேடு, மேலே வந்து நல்ல ஒரு செரி ரெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷேடில் இருக்குது இது. ஸோ நம்மளோட லிப் அவுட்லைனுக்கு கொடுப்போம் இல்லையா, லிப் லைனர். ஸோ அதுக்காக இந்த ரெண்டும். ஸோ எனக்கு தெரிஞ்சு லிப் லைனர் வந்து இதில் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது, ப்ரௌனு, அப்புறமா பர்பிள் கலர். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அவ்வளோ ஷேட்ஸும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு டார்க்காக ஒரு 2 ஷேட்ஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு லிப் லைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சம் நியூட் ஷேட்ஸ்லாம் போட்டிங்கனாலும் இந்த ஷேடை வந்து நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாய்ஸ்சரைசர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ பாண்ட்ஸ்லேருந்து. ஸோ அதுலேருந்து வாங்கியிருந்தேன். பட் என்ன அப்படின்னா இது வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு ஆயிலி அண்டு ட்ரை ஸ்கின் ரெண்டுத்துக்குமே இருக்குது. நான் வந்து பிக் பண்ணிட்டேன். ஃபைனல் ப்ராடக்ட் கொஞ்சம் காஸ்ட்லி சைடில் வரக்கூடியது. இது ஒரு க்ளே மாஸ்க் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இந்த க்ளே அண்ட் கோ பிராண்ட் அண்ட் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா கிடைக்கும். ஒரு க்ளே மாஸ்க் ஓகேங்களா. ஸோ இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து என் கார்ட்லேயே இருந்தது. எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஈகராக இருந்துச்சு, ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி வந்து நம்மளுக்கு ரிசல்ட் தருதுன்னு. ஸோ பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்ல ஒரு பிங்க் கலர் டப்பில் தான் இருக்குது. ஸோ க்ளே அண்ட் கோ பியூரிஃபைங் மாச்சா க்ளே மாஸ்க். இது வந்து ஒரு 50 ml ப்ராடக்ட் தான். இது ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு சீல்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாஸ்க்கு க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் இந்த வாட்டி வாங்கியிருக்கேன். நைக்கால இந்த ஐட்டம்ஸ் நான் கொஞ்சம் போல தான், கிட்டத்தட்ட ஒரு 4-5 ப்ராடக்ட்ஸ் கிட்ட தான் என்னோட பர்சனல் யூஸ்க்காக வாங்கின ஒரு சில ஐட்டம்ஸ் தான் இது. ஸோ இது முடிச்சுட்டு இப்போ லஞ்ச் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ ஐஸு மாங்காய் சம்மந்தி இருக்குது, அப்புறம் அப்பளம் மட்டும் இப்போ வறுக்கணும். முட்டை ஆல்ரெடி பொரிச்சு ரெடியாக ஹாட் பேக்கில் வச்சாச்சு. ஸோ இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் போல் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஏன்னா மார்னிங்லேருந்தே வந்து கொஞ்சம் ஹரிபரியாக தான் போயிட்டுருக்கு. வந்து என்ன அப்படின்னா ஈவினிங் போல் ப்ரௌனி செய்ய போகிறேன். ஸோ ஏன்னா லிட்ரலி எனக்கு தெரிஞ்சு ப்ரௌனி சாப்பிட்டே ரொம்ப மாதங்கள் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. சம்டைம்ஸ் வீட்டில் செய்வேன், சம்டைம்ஸ் கடையிலையாவது வாங்கி சாப்பிடுவோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1-2 மந்த்ஸாக ப்ரௌனி சாப்பிடாத மாதிரி இருக்குது. திடீர்னு வந்து எனக்கு ஒரு ப்ரௌனி கிரேவிங்கும் வந்துட்டு. ஸோ அதனால் ஈவினிங் ஃபுல்லாக வந்து ப்ரௌனி சிம்பிளான ஒரு ப்ரௌனி தான் செய்ய போகிறேன். ஸோ அந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனி பண்ண போகிறேன், ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஓடிஜியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாக்லேட் அண்ட் பட்டர் ஸோ ரெண்டுத்தையுமே வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா, ஸோ அதை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். பேரலரி நான் வந்து பேக் பண்ண போகிற டின்னும் வந்து லைன் பண்ணி ரெடியாக இருக்குது. நம்மளுக்கு 2 முட்டை தேவை. வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேட்சஸ் கிட்ட அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். ஸோ நல்லா பீட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். கேட்டிருந்தேன் இந்த மாதிரி ஒரு நல்ல நைஃப் செட் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி அகாரோ பிராண்டில் இருக்கக்கூடிய நைஃப் செட்
ஸோ அகோரா பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு நைஃப் செட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ இப்போ நான் அந்த நைஃப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உண்மைக்கும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், சாக்லேட் கட் பண்ணுறதுக்கு, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு, மீட்லாம் கட் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்ல ஒரு ஆக்சுவலி எனக்கு எல்லாத்தையும் விட ஷார்ப்னஸ் நல்லாயிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த க்ரிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னென்னு எனக்கு தெரியல, எனக்கு அந்த க்ரிப்பாக ஒரு ஸ்டிஃபாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ சஜஸ்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவங்க சொன்னோடனே ஓகே நம்ம இந்த பிராண்ட்லேருந்து வாங்கி பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் வாங்கினேன். 3 பீஸ் செட்டில் வரும். இன்னொன்று வந்து 9 பீஸ் செட்லேயும் இருக்குது. பீஸும் இருக்கும், நீங்கள் அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. பட் எனக்கு 9 பீஸ் செட்ஸ்லாம் நான் அவ்வளோவா யூஸ் பண்ண போகிறதில்ல நைஃப்லாம். ஸோ அதனால் 3 பீஸ் மாதிரி வாங்கினேன். ஸோ செஃப் நைஃபு, ஒரு இந்த நைஃப் ஒன்று, அப்புறமா இந்த குட்டி நைஃப் ஒன்று. ஸோ இந்த 3 நைஃபும் இருந்துச்சு. வச்சுருக்க மைதா மாவு ஸோ நல்லா சளிச்சு எடுத்துப்போம். ஸோ இது கூடவே கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பேக்கிங் பவுடர் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட பேட்டர் ரெடி. ஸோ 35 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். ஒரு செரேட்டட் நைஃப் மாதிரி எடுத்துக்கோங்க. சூப்பராக வந்து ரெடி ஆயிருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி எடுத்த மெஷர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 16 பீசஸ் வந்திருக்கு. டேஸ்ட்டு நடுவில் நம்ம சாக்கோ சிப்ஸ் இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலி மெல்ட் ஆகி இருக்கு. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு டக்குனு அவங்களுக்கு டெசர்ட் மாதிரி சாப்பிடணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஒரு ப்ரௌனி பீஸ் மேலே ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. நான் வந்து ப்ரௌனிஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நைட் வந்து 10 o'clock கிட்ட ஆகுது. ஸோ எல்லோரும் படுத்தாச்சு. ஸோ இப்போ யாரும் சாப்பிட்ற மாதிரி இல்லை. நான் ரெகுலராக பண்ண மாட்டோம், என்றைக்காவது ஒரு நாள் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு விஷயம்.